அந்த வகையில் ஏழரை சனி வந்து ஏன் ஒரு மனசுல இந்த வாட்டுது. ஒரு கோடீஸ்வரரா இருந்தேன் நான் ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு கூரையில் வந்து இருந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு லீமரி மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்ல இருந்து அவ்வளோ பந்தாவா இருந்தேன். நான் இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். தொழில் சரிகிறதும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்னா பயப்படுறாங்க. நானே கருப்பு தான் போட்டிருக்கேன். அதான் இப்ப என்னன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா கருப்பு வாழ்க்கையில தூக்கி விட்டுருக்கு. இப்ப சனி அப்படின்னாலே கருப்பு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் கார் எடுக்க மாட்டாங்க, கருப்பு கலர் சட்டை போட மாட்டாங்க, கருப்பு கலர் போன் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலர் கருப்பு கலர் கார்லயே போயிட்டு ரொம்ப அடுத்த உயரத்துக்கு போவாங்க. இப்போ சனி நல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களை கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ மகர ராசி பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா முடிய போகுது, பாத சனியில் இருக்காங்க. பட் அவங்களோட ஒரு 5 வருஷம் கணக்கு எடுத்துட்டோம்னா வாழ்க்கையில அவ்வளவு அவங்க பார்க்காத சிரமம் கிடையாது, அவங்க பார்க்காத அடியும் கிடையாது. அவ்வளவு அடிபட்டு சித்திரவதைப்பட்டு வாழ்க்கை வந்து அவ்வளவு மூவ் ஆகிருக்கும். சனி வந்து அவரோட வீடு அப்ப பார்த்து அடிப்பாரு, பொறுமையா அடிப்பாருலாம் இல்ல. என் வீடுன்னா உரிமையா ஒன்னும் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப அதே சனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு கட்டத்தள்ளி 7லயோ இல்ல அவர் லக்கணத்திலயோ இல்ல 5லயோ இருந்திருந்தாலே இந்த பீரியட் அவர் டாப். யாரெல்லாம் இந்த 8ஆம் நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் இந்த கருப்பு உடைகள் போடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா சார்? பிறப்பு ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும். அது கெட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணினாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கடினம். அது எப்படி கெட்டு போகுதுன்னா எப்படி சார்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் இல்ல சனி கேது சேர்க்கை பார்வையிலையும் சேர்க்கையிலையும் இருந்துட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஏழரை சனி. ஏழரை சனின்னு சொல்லும் போது மகர ராசி, கும்பராசி, மீனராசி, அதாவது பாதச்சனியாக மகர ராசிக்கும் ஜென்மச்சனியாக கும்பராசிக்கும் விரயச்சனியாக மீனராசிக்கு இருக்காங்க. ஸோ ஏழரை சனி அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் கேட்கறது, என்னைக்குதான் முன்னேற போகுது சார், இருக்கிற பிரச்சனையிலே பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது முற்றிலும் எப்பதான் தீரும், ஆனா சில பேருக்கு நல்லது செய்யுமா அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். ஸோ நம்ம எபிசோட்ல சிறப்பு விருந்தினரா நம்ம அசோக் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏழரை சனி பத்தி தான் நீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து தொழில்காரர் சனி பகவானா இருக்காரு, ஒரு ஸ்தாபனம் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரிக்கு சனி பகவான் தான் இருக்காரு. ஸோ அந்த வகையில ஏழரை சனி வந்து ஏன் ஒரு மனசுல இந்த வாட்டுது. ஒரு கோடீஸ்வரரா இருந்தேன் நான் ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு கூரையில் வந்து இருந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு லீமரி மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்ல இருந்து அவ்வளவு பந்தாவா இருந்தேன். லாஸ்ட்ல இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன். தொழில் சரிகிறதும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதும் ஏன் இந்த மாதிரி சனி பகவான் ஒரு வாழ்க்கையில வந்து அப்படியே ஒரு புதிர் மாதிரி அப்படி புரட்டி எடுக்கணும். எதனால இதெல்லாம் நடக்குது சார்? ஒரு கர்மாவா இது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதனால நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லிடலாம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி அப்படின்னாலே வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. கண்டிப்பா நிறைய பயப்படுறாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்னா பயப்படுறாங்க. நானே கருப்பு தான் போட்டிருக்கேன். அதான் இப்ப என்னன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா கருப்பு வாழ்க்கையில தூக்கி விட்டுருக்கு. இப்ப சனி அப்படின்னாலே கருப்பு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் கார் எடுக்க மாட்டாங்க, கருப்பு கலர் சட்டை போட மாட்டாங்க, கருப்பு கலர் போன் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலர் கருப்பு கலர் கார்லயே போயிட்டு ரொம்ப அடுத்த உயரத்துக்கு போவாங்க. இப்போ சனி நல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களை கம்பேர் பண்ணுவாங்க. பாரு அவன் நல்லா கருப்பு கலர் காரை வச்சு நல்லா இருக்கு. அவருக்கு சனி சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்கும், சனி சுக்கிரனோட சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சுபக்கோட்களோட சனி சம்மந்தப்பட்டாலே ஒருவரோட வாழ்க்கையில ஏழரை சனி ஒன்றும் பண்ணாது. ஸோ இப்போ இதை நிறைய பேர் கேட்கறது வந்து ஷாக் ஆகலாம். யாருடைய ஜாதகத்துல சனி கெட்டு போயிருக்கோ ஏழரை சனிலாம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட வாழ்க்கையினுடைய முழு பாடத்தையும் கத்து கொடுத்துட்டு போயிருக்கு. உதாரணத்துக்கு கெட்டு போயிருக்குன்னா எப்படி, 6, 8, 12 இருந்தோ, அஷ்டமாதிபதியோட சேர்ந்திருந்தோ இல்ல கேதுவுடன் சேர்ந்திருந்தோ இருக்கும் பட்சத்தில், ராகுமே எடுத்துக்கலாம், ராகு பொருளாதாரத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும், பட் நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் கெடுதலாக தான் இருக்கும். இருக்கும் பொழுது ஏழரை சனி அவங்கள வந்து படாத பாடுபடுத்தும். நான் சொல்றேன் புரிஞ்சுங்களா? இந்த ஒரு விதிதான், இதுக்குள்ளதான் எல்லாமே அடங்குது. இப்போ ஒருவர் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ஒருவருடைய ஜாதகத்துல சனி சூரியன் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஒரு மிகப்பெரிய சிஇஓ பொசிஷன்ல இருக்காரு. அவருக்கு ஏழரை சனி வருது. சின்னதான தொந்தரவா இருக்குங்க. அந்த டைம்ல அவர் பண்றது சரியா போகாது, கொஞ்சம் இதா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எறும்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு 5 லட்ச ரூபா லாஸ் ஆனா ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இருக்கிறது. அதேதான். இதே சனி கேதுவோட இருக்கு, இல்ல சனி வந்து பாத்தீங்கன்னா அசுப கோட்களோட இருக்கு, சனி செவ்வாய் மாதிரி ஒரு நார்மலா தொழில் பண்ணிட்டு இருக்காரு, 50,000 60,000 70,000 வருமானம் வருது, இல்லைன்னா 70,000 ஜாப்ல இருக்காரு. அவருக்கு அந்த டைம்ல வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு ஜாப் இழக்கிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, பிரச்சனைகள் வர்றது, அவமானங்கள் வர்றது,
இந்த மாதிரியான விஷயத்த கொடுத்துட்டு போவார். ஸோ அப்ப சனி வந்து ஒருவருக்கு யோகமா அசுபமாங்கிறத அவங்க ஜாதகம் தான் தீர்மானிக்கும். சார் சூப்பரா சொல்லியிருந்தீங்க. இதுல என்னன்னா இந்த மகர ராசி மகர ராசி பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா முடிய போகுது, பாத சனியில் இருக்காங்க. பட் அவங்களோட ஒரு 5 ஒரு 6 வருஷம் கணக்கு எடுத்துட்டோம்னா வாழ்க்கையில அவ்வளவு அவங்க பார்க்காத சிரமம் கிடையாது, அவங்க பார்க்காத அடியும் கிடையாது. அவ்வளவு அடிபட்டு சித்திரவதைப்பட்டு வாழ்க்கை வந்து அவ்வளவு மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ வீட்டுல ஒரு மதிக்கிறது இல்லை, இது பண்றது. ஏன்னா உங்க வீடியோவை சமீபத்துல போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த அகதி வீடியோ போட்டிருந்தீங்க. ஸோ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துருது. சார் நான் வீட்லயே வந்து என்னை யாரும் மதிக்கிறது இல்லை சார், நான் வந்து எங்க அப்பா வந்தாரு நான் போயிடுவேன், நான் வந்தா எங்க அப்பா போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபோன் வந்துச்சுன்னா ஒரு பயமா இருக்கு சார், யாரோ வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா ஒரு பணம் நான் அப்படி வாங்கலைங்க, ஆனா என்னன்னா பணம் அதுக்கு நம்ம கேரக்டர் போட்டோம், அதனால அவன் வாங்கிட்டு போயிட்டாரு, அதை நான் கட்டிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய மகர ராசி. ஸோ ஒரு உதவினால உதவி பண்ணி சிக்கினது வந்து அதிகமா இருக்குங்க. நீங்க ஏன்னா இந்த குணம்லாம் எதனால சனியோட ஆதிபத்தியமா இருக்கிறதுனால வருதுங்களா, இல்ல எதனால சனி வந்து இவ்வளவு ஒரு தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னதுல இதுலயும் ஆன்சர் இருக்கு. இப்போ முதல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா சனி வந்து அவரோட வீடு அப்ப பார்த்து அடிப்பாரு, பொறுமையா அடிப்பாருலாம் இல்ல, என் வீடுன்னா உரிமையா ஒன்னும் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ உங்களுடைய கணிப்பு பிரகாரம் நீங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொதுவா கேட்கறீங்க பண்றீங்க. இப்போ நம்ம நிறைய ஜாதகம் நான் பாக்குறேன், நிறைய மகர ராசி மகர லக்னக்காரர்கள் எத்தனையோ பேர் இந்த டைம்ல கடந்த 5 வருஷத்துல கோடீஸ்வரன் ஆனவங்க என் கிளைண்ட் எத்தனையோ பேர் இருக்கு. அப்ப அவங்களுக்கு சனி நல்லா இருக்கு. சிம்பிள் ரூல் வந்து ஒண்ணுதாங்க. இப்போ உதாரணத்துக்கு யாரெல்லாம் கெட்டிருக்காங்க, யாரெல்லாம் டவுன் ஆயிருக்காங்க இந்த பீரியட்ல அப்படின்னு எடுத்து பார்த்தா அவங்க ஜாதகத்துல அழகா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சேம் அவர் ஒரு மகர ராசிக்காரர், அவர் வந்தாப்புல ஒரு 10 நாள் இருக்கும், ஆஃபீஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க, பார்க்குறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெயின் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து தொழில் இழப்பு, தொழில் நஷ்டம். அவருடைய சனி சூரியன் சேர்க்கை. இப்ப இதுல ஒரு விதிவிலக்கு கொண்டு வர பாருங்க. அவருக்கு வந்து சனி வந்து 8ஆம் பாவத்துல இருக்கு. இப்போ கிரக ரீதியா அஷ்டமாதிபதியோடையும் சேர்ந்திருக்காரு, அஷ்டமத்திலேயே இருக்காரு. சனி திசை நடக்குது. நான் கேட்கிறேன், இந்த திசை ஆரம்பிச்சு ஒரு 8 வருஷம் கிட்ட ஆகுது, யாருகிட்டயுமே நீங்க ஜாதகம் பார்க்கலையா? ஒருத்தர் கூட சொல்லலையா அடுத்த ஒரு 10-18 வருஷத்துக்கு நீங்க ரொம்ப அமைதியா தான் இருக்கணும், புது தொழில் பண்ணாதீங்க, புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஆல்ரெடி பண்றத கரெக்டா பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்க இந்த மாதிரியான ஒரு சில பரிகாரங்கள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லலையா? அப்படிங்கும் போது என்னன்னா யாருமே சொல்லலையே சார், நல்லா இருக்கு, சனி திசை தான் சூப்பரா இருக்கு, அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு, நம்ம அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள வரல. அப்ப நம்ம ஒரு ஜோதிடரா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா அங்க சனி கெட்டுருச்சு அவ்வளவுதான். அப்ப அவருக்கு வந்து 7.5 சனியா, பாதக சனியா, அஷ்டம சனியா இல்ல, இந்த திசை வந்தாலே அவ்வளவுதான், அவர் டோட்டலா ஒரு ஃபாலோ அவுட் ஆயிடுவார். இப்ப அதே சனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு கட்டம் தள்ளி 7லயோ இல்ல அவர் லக்கணத்திலயோ இல்ல 5லயோ இருந்திருந்தாலே இந்த பீரியட் அவர் டாப். நான் சொன்ன வித்தியாசம் புரிஞ்சுங்களா? அப்போ ஒருவருக்கு சனி வந்து பாதகமா யோகமாங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கெல்லாம் பார்ப்பாங்க ஒரு வாட்டி. இந்த சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியில ஒரு பெயர்ச்சிக்கு ஒருக்கா பார்த்துட்டாலே ஒருவன் வந்து பெரு அடியிலிருந்து தப்பிச்சுக்கலாம். இப்ப பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வயசு 53 வயசு அவருக்கு, பாக்கலைங்கிறாங்க. பையன் எங்களுக்கு எதுக்கு சார் பையனுக்கு கல்யாணம் மூச்சோம் அதை பார்த்தோம், எங்களுக்கு எல்லாம் பார்க்கலையே சார், இப்போ வந்து எல்லாமே போச்சு, சேர்த்து வச்சதெல்லாம் போச்சு, பையன் சம்பாரிச்சு கொடுத்ததும் நஷ்டம், இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப என்னன்னா கர்மா கூட்டிட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான், நீ விட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது. அப்ப இனி ஒரு சில வழிமுறைகள் வழிபாட்டுகள் எல்லாம் சொல்லி அவரை வந்து சரி செஞ்சோம். யாரெல்லாம் இந்த 8ஆம் நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் இந்த கருப்பு உடைகள் போடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா சார்? தாராளமாங்க. இப்ப வந்து என்னன்னா சிம்பிளா சனி அசுப கோட்டோட தொடர்பு இருந்தோ, சனி வந்து லக்கணத்துக்கு மறைஞ்சிருந்தோ, குறிப்பா சொல்ல போனா 6, 8, 12 இருந்து ஓகேங்களா, சனி கேதுவோடையோ சனி செவ்வாயோடையோ இருக்க பட்சத்தில் ஒருவர் வந்து கருப்பு கலரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வர மாதிரி வீடோ காரோ வாகனமோ பயன்படுத்துறத தவிர்க்கணும். இல்லைன்னா அதுல பிரச்சனையா தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், என்னுடைய நண்பர் தான் அவரு, அவரை வந்து நான் ஒரு 10 வருடமா அவரை கைட் பண்ணிட்டே இருப்பேன். அவருக்கு 3ல சனி, ஓகேங்களா, சனியோட திசா புத்தின்ட்டு இல்ல, அந்தர சூட்சமா நடக்கும்போது நீ டிராவல் பண்ணினா உன் கார் பஞ்சர் ஆகும், உன்னை போற அந்த டிராவலிங் பண்ற இது வந்து பீஸ்ஃபுல்லா இருக்காது, பிரச்சனைக்குரியதா இருக்கும். அதனால என்னன்னா அந்த டைம்ல தவிர்த்துக்கு பாம்பேன். இப்போ ஒரு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா போன மாசம் வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க கார்ல. சனி சூட்சமம் எல்லா டைமும் எடுத்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களே, கண்டிப்பா
காரோட அந்த இது ரைட் சைடு எட்ஜில் மட்டும் ஒரு திண்டில் அடிச்சு கார் டயர் பிஞ்சிருச்சு. அவர் போகக்கூடிய மீட்டிங்க்கு கரெக்டா போக முடியல. அவர் ஆக்சுவலா பிஃபோர் டேவே போகணும்னு பிளான் பண்ணது. அது அந்த ஈவினிங் மீட்டிங்கிறங்காட்டி காலையில கிளம்பிக்கலாம். அவர் ஆக்சுவலா இருக்கிறது பெங்களூர். ஓகேங்களா. அப்ப மகாராஷ்டிரா பக்கம் தானே, அவங்க கிளம்புனா அந்த டிராவல் பேஸ்ல போயிடுவான்னு சொல்லி போட்டு அவங்க போயிருக்காங்க. அப்ப நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே சொல்லுவேன். அப்ப இது ஏன் சொல்ல வரேன்னா, சனி எங்க இருக்கு, அது நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அது பிரச்சனைகள் கொடுத்தே தீரும். ஓகேங்களா. அது யோகமா இருந்ததா கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். இல்ல பாதகமா இருந்தா அந்த பாதகத்தை பண்ணியே தீரும். எப்ப பண்ணும், தசா புத்தி அந்தர சூட்சமத்துல பண்ணும். அப்ப வந்து 3ல சனி இருக்கு, நீ எப்ப டிராவல் பண்ணாலும் உனக்கு இதாதான் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடாது. 8ல சனி நீ என்ன பண்ணாலும் நஷ்டம் தான் ஆகும். எந்த டைம்ல அத அந்தரமோ சூட்சமோ வந்தாலும், சூட்சமுங்கிறது சுமார் ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாளுக்குள்ள இருக்கும். அந்தரம்ங்கிறது 1.5 மாசம் இருக்கும். புத்திங்கிறது ஒரு சில வருஷம் இருக்கும். தசைங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த பீரியடிக்கெல்லாம் அது வந்து வரும். அப்போ இந்த இடத்துல மட்டுமே நம்ம கரெக்டா அந்த டைம்ல நடக்குன்னு நம்ம உறுதி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். அதனால ஓவராலா சனி மறைஞ்சிருந்தாலும் அசுப குற்றோட தொடர்புல இருந்தாலும் கருப்பு கலரும் 8ஆம் நம்பரையும் பயன்படுத்துவதை நிப்பாட்டிக்கணும். அதே மாதிரி என்னன்னா சார், இப்ப சூப்பரா அந்த மகர ராசிகளா சொல்லியிருந்தீங்க, இந்த பாசனி எல்லாம் கரவரை சொல்லியிருந்தீங்க. கும்ப ராசிக்கு இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாம், சொந்தமா தொழில் பண்ணலான் இருக்கு, இல்ல இடம் மாற்றி ஒரு வேலைக்கு போலான் இருக்கு. பட் என்ன பண்ணாலும் ஒரு லாஸ் சந்திக்க வேண்டியதா இருக்கு, ஒரு தோல்வியை மட்டுமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்க. சோ எதனால அந்த ஜென்மசனியா இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்க. சோ எதனால சார் இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரணம் அவங்களுக்கு வந்து கிடைக்குது? அதாவது ஒரு சொந்த தொழில் பண்ண முடியாம ஒரு பார்ட்னர் சேர்ந்து பண்ணாலும் அதுவும் லாஸ் ஆகுற காரணம் வந்து எதனால நடக்குது? இப்போ மெயினா வந்து பாத்தீங்கன்னா, யார் ஒரு தொழில் செஞ்சு நஷ்டமாகுதோ மெயின் வந்து பாத்தீங்கன்னா சனி கேது சேர்க்கை, இல்ல சனி கேது நட்சத்திரத்துல இருக்கிறது, இல்ல அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துல இருக்கிறது. இந்த காம்பினேஷன் இல்லாம அவங்களுக்கு ஆகாது. இதுக்கு அடுத்த காம்பினேஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம ஒரு 200 மார்க் கொடுத்துடலாம். இதுக்கு அடுத்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா, சனி நான் முன்னாடி சொன்ன மாதிரி 8-12 இருக்கிறது. இல்லைன்னா சனி சந்திரன் சம்டைம்ஸ் வந்து என்னன்னா ஒரு 2 தொழில நஷ்டம் கொடுத்துட்டு அடுத்த லாபம் கொடுக்கும். அவங்க உணவு சார்ந்த தொழில்கள் செஞ்சாங்கன்னா சந்திரன் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஜெயிப்பாங்க. மற்றபடி இந்த தொழில் வேண்டாம். இந்த சீசனபிள் பிசினஸ்மேன்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. கண்டிப்பா 3 வருஷம் ஒரு தொழில், 3 வருஷம் ஒரு தொழில், அவங்களாம் சனி சந்திரன் சேர்க்கை தான். அப்ப என்னன்னா தொழில் நீங்க கேட்டது இப்ப நஷ்டம் யாருக்கெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, அந்த ஜென்ம சனி அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜாதகக்காரர்களுக்கும் வந்து ஜென்ம சனிங்கிறது வந்து தீரும் எப்படியும். அப்ப எல்லாருமே இதாகுங்கிற மாதிரிதான் இருக்கணும். பிறப்பு ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும். அது கெட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணினாலும் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அது எப்படி கெட்டு போகுதுன்னா எப்படி சார்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் இல்ல சனி கேது சேர்க்கை பார்வையிலையும் சேர்க்கையிலையும் இருந்துட்டால், அதற்கு அடுத்து செவ்வாய், சனி செவ்வாய், 3வது அவரோட ஜாதகத்துல அஷ்டமாதிபதி சேர்க்கை. அப்படி இருக்கும்போது பீக்ல கொண்டு போய் கீழே போட்டு, அஷ்டமாதிபதி சேர்க்கைங்கும் போது டாப்ல கொண்டு போய் கீழே போடும். இதுதான் அதிகபட்சமா. இப்ப 10,000 ரூபாய் வர வரைக்கும் நல்லா இருக்கும். 50,000 வரும்போது கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருக்கும். ஒரு கோடி 50 லட்சம் அப்படி போகும்போது டப்புன்னு அங்கிருந்து விடும்போது அவங்களால லைஃப் லாங் எந்திரிக்கவே முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்க நபர்களுக்கு ஒரு முதலீடு இல்லாத தொழில்கள், சர்வீஸ் மாதிரியான ஒரு தொழில்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக அவங்க மேல வராங்க. இப்ப ஏன்னா இது சொல்லும் போது சொல்லுவாங்க, சார் நான் தொழில் தான் பண்றாங்க. அத்தனை பேர்த்தோட எடுத்து பாருங்க, முதலீடு இல்லாத தொழில தான் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ சனிக்கேது இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு 50 கோடி சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்து பாருங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஓயோ, இந்த மாதிரி வந்து சர்வீஸ் பேஸ்ல booking.com, புக் மை ஷோ, இதெல்லாம் என்னது சர்வீஸ் பேஸ்ல கொடுக்கறது. இப்போ அட்டை பிசினஸ், ரியல் எஸ்டேட்டு, இதுல என்ன நீங்க முதலீடு போடுறீங்க? உங்க அறிவும் உடம்பு தான், அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்க மேல அடுத்த கட்டத்துக்கு வந்துருவாங்க. கன்சல்டேஷன் கொடுக்கறது, எஜுகேஷனல் சர்வீஸ் பண்றது, இது எல்லாமே முதலீடு இல்லாத ஒரு தொழிலா இருக்கிற பட்சத்தில் இதை ஜெயிப்பாங்க. முதலீடுன்னு போட்டு பண்ணும்போது ரொம்பவுமே ஒரு டவுன் நிலைக்கு போவாங்க. அதே மாதிரி என்னன்னா, இப்ப மீன ராசிக்கு இப்பதான் வந்து 7.5 சனி ஆரம்பிக்குது, அது விரைச்சனியா வருது. ஸோ நிறைய குழப்பத்துல இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் சார், அங்க ஒரு கால் வைக்கிறோம் இங்க ஒரு கால் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன்ல போறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியதாவது கருத்துக்கள் இருக்கா சார்? 7.5 சனி ஃபர்ஸ்டா பாக்குறாங்க. ஸோ அப்படிங்க இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கருத்துக்கள்? ஸோ இப்போ வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஏன்னா நம்ம 7.5 சனி நம்ம ஆல்ரெடி அவங்களே பயந்துருப்பாங்க. நம்ம ஒரு கட்டத்துல போய் இதாயிரம் பயப்படுத்த வேண்டியது இல்லை. எது பண்ணாலும் நியாயமா பண்ணணும். ஃபர்ஸ்ட் 7.5 சனியிலேருந்து நம்ம எப்பவுமே தப்பிக்க இருக்கு.
ரெண்டாவது விஷயம் அவங்க ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும். அப்படி சனி நல்லா இல்லைன்னா அதுக்கான பரிகாரங்கள் நம்ம செஞ்சு அதுக்கான வீரியத்தை நம்ம குறைக்க முடியும். உதாரணத்துக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிருக்கு. அப்ப நம்ம வந்து எந்த மாதிரி பண்ணிக்கணும்? நான் சொன்ன மாதிரி வந்து என்னன்னா, வேலைக்கு போறாங்களா அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ஆர்டரை ஒபே பண்ணி சரியாக நடந்து கொண்டு இருந்தால் சனியோட பாதிப்பு குறையும். அப்ப எல்லாருமே சரியா நடந்துக்கிட்டா போதுமா சார்னா அது கொடுக்குற பாதிப்பு குறையும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், அதாவது ஓங்கி அடிக்கிறதுக்கும் லைட் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் 2 வார்த்தையில் திட்டிட்டு விடுறக்கும் ஒரு நாள் ஃபுல்லா திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் நேர்மையா நடந்துக்கணும், கரெக்டா இருக்கணும். ரெண்டாவது, தொழில்கள் புது தொழில்கள் பண்ணக்கூடாது. இல்ல சார் எனக்கு வந்து நான் பண்ணணும்னு இருக்குன்னா அவருடைய குறிப்பிட்ட ஜாதகத்தை கொடுத்து அணுகி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டைம்ல புது தொழில் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் இருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது, ஸோ இதில் சக்ஸஸ் ஆகணான்னு பார்த்துக்கிட்டா சால சிறந்தது. அதனால ஓவராலா 7.5 சனி பயந்துக்க வேண்டாம், நேர்மையா நடந்துங்க, அவ்வளவுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சூப்பரா சொல்லியிருந்தீங்க. சனியை பத்தி எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் இந்த வீடியோல கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழியே நம்மளுக்கு இருக்கு. ஸோ சனி வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக கிரகம் தான். ஸோ ரொம்ப நம்ம நெகட்டிவா நினைக்க வேண்டாம் நம்ம சார் சொல்லியிருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவரவரோட ஜனன ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு மெயினா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதை வச்சுதான் நம்மளோட ஜாதக கணிப்பீடு நம்ம போட முடியும்னு தெளிவா சொல்லியிருந்தீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.